இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம், நியூக்ளியர் ரியாக்டர்னு பார்க்க போகிறோம். நியூக்ளியர் ரியாக்டர்னு என்னது, அதாவது அணு உலை. நியூக்ளியர்ன்ற அணு உலை. உலைன்னா அந்த அணுவை அங்கே பிரிப்பாங்க, என்னதே ஃபிஷன் பண்ணுவாங்க. ஃபிஷன்னா அதை பிரிப்பாங்க, அணு உலையில் போட்டு அணுவை ரியாக்ஷனுக்கு உட்படுத்துவாங்க. நியூக்ளியஸ் வந்து ஸ்டெபிளாக இருக்காதுல்ல, யுரேனியத்திலையும் அது போக ரேடியத்தில் ஸ்டெபிளாக இருக்காது. அது பிரிக்கும் போது என்னத்தை கொடுக்கும், நியூக்ளியஸை கொடுக்கும். ஃபிஷன்னா பிரியும், பிளவுபடுதல், ரைட்டா. அது நியூக்ளியஸை கொடுக்கும், ஆல்ஃபா பீட்டா காமாவை கொடுக்கும், அது போக எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கலை கொடுக்கும், ரைட்டா. இப்போது இந்த ரியாக்டர்ன்றது அது உலை. இப்போ நம்ம அடுப்பு வைக்கும்போது சோறு பணம் வைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் தான், அந்த உலையில் தான் இதை போட்டு பிரிப்பாங்க. இந்த பிரிவினை ஃபிஷன் நடக்கும், ரைட்டா. ஏ நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ் அப்படின்னா, இந்த அணு உலையானது ஒரு டிவைஸ், ஒரு சாதனம். அப்போ இன் விச் அதில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் செல்ஃப் சஸ்டைன்டு அண்டு கண்ட்ரோல்டு மேனர் அப்படி டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. இது மூலிமா கரண்ட்டை தயார் பண்ணுவாங்க. இதில் வெப்பத்தை உண்டாக்கி ஆற்றல் மூலியமாக எனர்ஜியை உண்டாக்கி அந்த ஆற்றல் மூலியமாக டர்பனை இயங்க வைப்பாங்க. டர்பன் இயங்கும்போது அதுலேருந்து கரண்ட்டு வெளியில் வரும். அதான் சொல்கிறேன், நியூக்ளியர் ரியாக்டர் இஸ் எ டிவைஸ், ஒரு சாதனம். இன் விச் அப்படின்னா அதில் என்னது, நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னா, நியூக்ளியர் ஃபிஷன்னா அணுப்பிளவு செயல்பாடுகள் செயின் ரியாக்ஷன், வினை, அணுப்பிளவு வினைன்றது செயல்பாடுகள் தான் அர்த்தம். வினை டேக்ஸ் பிளேஸ் இங்கே நடைபெறுகிறது. இதில் இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் எந்த விதமாக நடைபெறுது, செல்ஃப் சஸ்டைன்டு மேனர் அப்படின்னா, செல்ஃப் சஸ்டைன்டு என்னது சுயமாக நீடித்திருக்கும். அதாவது சுயமாக எந்த விதமான ஹெல்ப் இல்லை, தூண்டுதல் தேவையில்லை, ரைட்டா. அதுவாக பிரிஞ்சு ஒரு நியூட்ரானை கொடுக்கும், 3 நியூட்ரானை கொடுக்கும். அந்த 3 நியூட்ரான் இன்னொரு மூணு இதை யுரேனியத்தை அட்டாக் பண்ணோம். அப்புறம் அது 9 நியூட்ரானை கொடுக்கும், அது 9 யுரேனியத்தை அட்டாக் பண்ணோம். அப்புறம் 27 நியூட்ரான், இப்படியே மல்டிப்ளை ஆகிடும். அதனால தான் செல்ஃப் சஸ்டைன்டுன்னா சுயமாக நீடித்திருக்கும், ரைட்டா. சுயமாக நீடித்திருக்கும் என்ன அர்த்தம், சுயமாக நீடித்து செயல்பட்டு கொண்டே போகும், ரைட்டா, முடிவிடாது. அண்டு கண்ட்ரோல்டு மேனர், கண்ட்ரோல்டுனா கட்டுப்படுத்தப்பட்ட வழிமுறையில் இது நடைபெறும். இதில் இந்த கண்டெய்னரில் என்ன நடைபெறும், ரியாக்டர் என்னது, கொள்கலன், அதாவது அணு உலையில் நடைபெறும். எதற்காக வேண்டி இதில் நடைபெறுது, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி. அதில் ஒரு ஆற்றல் மூலிமா டர்பனை இயங்க வைப்பாங்க. ப்ரொடியூஸ்னால் கரண்டை, மின்சாரத்தை தயார் பண்ணுவதற்காக இந்த வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். திரும்பி படிக்கிட்டா, ஏ நியூக்ளியர் ரியாக்டர்னா ஒரு அணு உலையானது இஸ் டிவைஸ், ஒரு சாதனம். அதில் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படின்னு டேக்ஸ் பிளேஸ் அப்படி நடைபெறுகிறது. நியூக்ளியர் ஃபிஷன்னா அணு பிளவு செயல்முறைகள், ரைட்டா, செய்முறை, ரைட்டா. அணு பிளவு செய்முறை, ரியாக்ஷன் சொன்னால் அதாவது வழிமுறைகள் நடைபெறுகிறது, டேக்ஸ் பிளேஸ் நடைபெறுகிறது. இன் செல்ஃப் சஸ்டைன்டு மேனர் சுயமாக, ரைட்டா, சுயமாக நீடிக்கும் செயல்முறைகள், சுயமாக நீடித்து. அண்டு கண்ட்ரோல்டுனா கட்டுப்படுத்தப்பட்ட வழியில். கட்டுப்படுத்தலைன்னா 3 9 போயிட்டே இருக்கும். அது ஒரு இல்லை கட்டுப்படுத்துவாங்க, அந்த நியூட்ரானை இழுப்பாங்க. இப்போ 3 நியூட்ரான் 2 நியூட்ரான் இழுத்துருவாங்க. அதை கட்டுப்படுத்தும் முறையில் இது செயல்படுகிறது. எதற்காக வேண்டி, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை தயார் பண்ணுவதற்காக வேண்டி. த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் வாஸ் பில்ட் இன் த வேர்ல்டு, உலகத்தில், இன் 1942 அட் சிகாகோ, USA. அப்போ உலகத்தில் மொதல் நியூக்ளியர் ரியாக்டர் எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னா, த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அணு உலையானது ஃபஸ்ட்டு எங்கே வாஸ் பில்ட், கட்டப்பட்டது இன் 1942 அட் சிகாகோ, USA, அமெரிக்காவில். யூஎஸ்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, சிகாகோ என்ற இடத்துல கட்டப்பட்டது, ரைட்டா. அப்போ டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ், ரியாக்டர்ஸ். அப்போ இந்த நியூக்ளியர் ரியாக்டரில், இந்த அணு உலையில் எத்தனை டைப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள், ரைட்டா. இதை நீங்கள் எப்படி மனப்பாடம் பண்ணிக்கணும்னு பார்த்துக்க, இதில் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட டைப்புகள் இருக்கிறது, ரைட்டா. இப்போது என்ன சொல்கிறான், பிரீடர் ரியாக்டர்ன்றான். பிரீடர்னு என்னது, உற்பத்தி. இது பிரீடு அப்படின்னா உற்பத்தின்னு சொல்கிறோம்ல இங்கிலீஷில். பிரீட்னா உற்பத்தி, ரைட்டா. பிரீடர் ரியாக்டர் உற்பத்தி உலை, ரைட்டா. உலை, அதாவது ரியாக்டர்னா உலை, அணு உலைன்னு சொல்கிறோம்ல. ஆட்டாமிக், அது நியூக்ளியர் ரியாக்டர்னா அணு உலை. இப்போ பிரீடர் ரியாக்டர்னு சொன்னால் உற்பத்தி உலை. பிரீடுனா உற்பத்தி செய்வது, உற்பத்தி உலை, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். முதல்ல பிரீடர் ரியாக்டர் உற்பத்தி உலை. இப்போ ஃபாஸ்ட்டு வேகமாக ஃபாஸ்ட்டுன்னு சேர்த்துருக்கோம், அவ்வளோதான். வேறு என்னது எதுவும் கிடையாது, ரைட்டா. அவள் பிரீடர் ரியாக்டர்னால் உற்பத்தி உலை. நெக்ஸ்ட்டு ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொன்னால் அதாவது வேக உற்பத்தி உலை,
ஃபாஸ்ட்ன்றது வேக உற்பத்தி உலை அப்படின்னு பேர் வச்சுக்கோங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட் 3வது ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர். ப்ரெஷரைஸ்னா அழுத்தம் கொடுக்கப்பட்ட. ரைட்டா? அழுத்தம் கொடுக்குறது தான் ப்ரெஷரைஸ்டுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ ப்ரெஷரைஸ்டு வாட்டர் ரியாக்டர்னு சொன்னால் அதாவது அழுத்தம் கொடுக்குறது. அழுத்தம் ப்ரெஷர்னா அடுத்து வாட்டர்னா நீர். ரைட்டா? அப்போது ரியாக்டர்னா என்னது? ஒரு உலை. அப்போது அழுத்த நீர்ம உலை. நீர்மனா நீரை கொண்டு உண்டாக்கப்பட்ட ரியாக்டர். அழுத்த நீர்ம உலை. ரைட்டா? அடுத்து 3வது ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர். இதில் ஹெவியாக சேர்த்துக்கோ. ப்ரெஷரைஸ்டு அதே இது ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு சொன்னால் ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்னால் அதாவது ஹெவினா கன. அப்போ ஹெவி எடுத்துக்கோ. அதுக்கு முன்னாடி கனம் போட்டுக்கோ. அழுத்த நீர்ம உலை. அதுக்கு முன்னாடி கனம் போட்டுக்கோ. ஹெவினா கனம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து 4வதாக என்னது? பாயிலிங் வாட்டர் ரியாக்டர். பாயிலிங்னா கொதிநீர். ரைட்டா? கொதிநீர் தானே பாயிலிங். பாயிலிங் வாட்டர்னா பாயிலிங்னா கொதிக்கிறது, நீர்னா வாட்டர், கொதிநீர் உலை. ரைட்டா? அவ்வளோதான். இது கொதிநீர் உலை. ரைட்டா? அடுத்து வாட்டர் கூல்டு ரியாக்டர். இது கூல் பண்ணுற ரியாக்டர். ரைட்டா? வாட்டர் கூல்டு ரியாக்டர் அப்படின்னு சொன்னால் குளிரூட்டப்பட்ட நீர்ம நிலை. கூல்டுன்னா குளிரூட்டப்பட்ட. அப்போ வாட்டர்னா நீர் சொல்கிறதாங்க. நீர் உலை அப்படின்னா நீர்மான்னு போட்டுக்கோ. நீர்ன்றதுக்கு நீர்ம உலை. ரைட்டா? அடுத்து குளிரூட்டப்பட்ட நீர்ம நிலை. அடுத்து கேஸ் கூல்டு ரியாக்டர். கேஸுன்றது என்னது? ஒரு வாயு. ரைட்டா? அப்போ கேஸ் கூல்டு ரியாக்டர்னா குளிரூட்டப்பட்ட வாயு தானே? நீர்ம வாயு நிலை. ரைட்டா? குளிரூட்டப்பட்ட ரியாக்டர். கேஸ் கூல்டுனா குளிரூட்டப்பட்ட வாயு நிலை ரியாக்டர். ரியாக்டர்னா உலை. ரைட்டா? அடுத்து ஃபியூஷன் ரியாக்டர். ஃபியூஷன் சொன்னால் எது? சேர்க்கிறது. ரைட்டு? இணைவு ரியாக்டர். ஃபியூஷன் இணைவு ரியாக்டர். ரைட்டா? ஃபியூஷன் ரியாக்டர் அப்படின்னு சொன்னால் அது என்னது? அணுக்கரு இணைவுன்னு அர்த்தம். ரைட்டா? இணைவு உலை. நீ இப்படி போட்டுக்கலாம். இணைவு உலைன்னு போட்டுக்கலாம். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு தெர்மல் ரியாக்டர். அணுக்கு ரெண்டு சேர்த்து போட்டிருக்கான். ஃபீஸ் ரியாக்டர் அண்டு தெர்மல் ரியாக்டர் ரெண்டு ஒன்று தான். ஃபீஸ் ரியாக்டர்னு சொன்னால் இணைவு ரியாக்டர், இணைவு உலை. அதுக்கடுத்து தெர்மல் ரியாக்டர் அப்படின்னா இணைவு உலைன்னு சொல்லலாம். அடுத்து என்னது? தெர்மல் ரியாக்டர். தெர்மல்னு சொன்னால் என்னது? தெர்மல்னா வெப்ப. ரைட்டா? வெப்ப அணுக்கரு உலை. ரைட்டா? வெப்ப அணுக்கரு உலைன்னு சொல்லலாம். தெர்மல்ன்றது வெப்ப, ரியாக்டர்னா வெப்ப உலைன்னு கூட சொல்லிக்கலாம். தெர்மல்ன்றது அணுக்கருன்னு அர்த்தம். தெர்மல்ன்றது வெப்பந்தான். வெப்ப ஆற்றல் உலைன்னு சொல்லலாம், வெப்ப அணுக்கரு உலைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி உலைகள் இருக்கின்றன. எங்கே இருக்குன்னா சம் டைப்ஸ். இது சில வகைகள். இந்த உலைகள் சம் டைப் இருக்கின்றன. எவ்வாறாக? சில பிரிவுகளாக டைப்ஸ் விதங்களாக இருக்கின்றன. ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர்னா அணு உலையின் சில டைப்புகள்னால் பிரிவுகளாக இருக்கின்றன. விச் ஆர் யூஸ்டு அது உபயோகப்படுத்தப்படுகிறது. இன் டிஃபரெண்ட் பிளேசஸ் வேர்ல்டு வைடு. அப்படின்னா உலக அளவில் பல இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. விச் ஆர் யூஸ்னு உபயோகப்படுத்தப்படுகிறது. இன் டிஃபரெண்ட் பிளேசஸ் பல இடங்களில். இன் வேர்ல்டு வைடு உலக அளவில் பல இடங்களில் உபயோகப்படுத்தப்படுகிறது. அடுத்து காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் அப்படின்னு சொன்னால் காம்போனன்ட்ஸ்னு என்னது? அதில் நம்ம என்னென்ன பாகங்களை பொருத்தி இருக்கிறோம் என்பதுதான் காம்போனன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அணுக்கரு உலையின் பகுதிகள்னு அர்த்தம், பகுதி கூறுகள்னு அர்த்தம். ரைட்டா? அணுக்கரு உலை. ரைட்டா? ரியாக்டர்னா நியூக்ளியர் ரியாக்டர்னா அணுக்கரு உலை, அணு உலைன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அது அணுக்கரு உலை, அணு உலை ரெண்டு ஒன்று தான். அணு உலையின் கூறுகள், பகுதி கூறுகள். காம்போனன்ட்ஸ்னால் கூறுகள். அதனால் அப்படின்னா பகுதிகள், பார்ட்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? பகுதிகள்னு அர்த்தம். அணுக்கரு ரியாக்டர் அப்படின்னு சொன்னால் அணுக்கரு, அதாவது என்ன சொல்லுவாங்க? அந்த அணுக்கரு உலையின். ரைட்டா? அணுக்கரு உலையின் பகுதி கூறுகள்னால் காம்போனன்ட்ஸ்னு அர்த்தம். ரைட்டா? இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன இருக்குது? த எசென்சியல் காம்போனன்ட்ஸ். அதுக்குள்ளே என்னென்ன பாகங்கள் இருக்குது? இந்த காம்போனன்ட்ஸ் பாகங்கள். ரைட்டா? எசென்சியல் காம்போனன்ட்ஸ்னால் முக்கியமான பாகங்கள் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர். அப்படின்னா அணு உலையின் முக்கியமாக பாகங்கள் என்னவென்றால், ஒன்று ஃபியூல்ன்றது என்னது? எரிபொருள். ரைட்டா? அதில் ஃபியூல் தேவைப்படும். ரைட்டா? ரெண்டாவது மாடரேட்டர். அப்போ மாடரேட்டர் என்னது? தனிப்பான்கள். அதாவது குறைக்கிறது. ஒரு வேகமாக ஒன்று போயிட்டுருக்குன்னா அதை குறைக்கணும். வேகமாக ஒருத்தன் ஸ்பீடாக போயிட்டுருக்கான்னா அது ஸ்பீடாக குறைக்கிறது. ஒருத்தன் 100 கிலோமீட்டர் வேகமாக போயிட்டுருக்கேன், அதை குறைக்க ஸ்பீடு பிரேக்கர்னு வச்சுருக்கோம்ல ரோட்டில். ஸ்பீடு பிரேக்கர்னு மாதிரி போட்டிருப்பான். அங்கே போனோன்னு வேகத்தை குறைச்சிடுவேன். அந்த ஸ்பீடு பிரேக்கருக்கு பேர் தான் தனிப்பான்கள். இந்த உலையில் வேகமாக ஆக்ஷன் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா இந்த தனிப்பான்கள் வேகத்தை குறைச்சிடும்.
அப்போ ரெண்டாவது என்னது மாடரேட்டர் தனிப்பான்கள். அடுத்து கண்ட்ரோல் ராட். அப்படின்னா கண்ட்ரோல் ராட்னு என்ன சொல்கிறான் அப்படின்னா கட்டுப்படுத்தும் களிகள் அப்படின்னா. ராட்னா களிகள், ராட்னா குச்சின்னே வச்சுக்கோயேன். கட்டுப்படுத்தும், கண்ட்ரோல்னால் கட்டுப்படுத்தக்கூடியது. ஏன்னா நியூட்ரான் மூணாக போயிட்டுருக்கோம். அப்போ அப்படியே விட்டோன்னு வெடித்து நாசமாக போயிடும், அந்த இடமே இருக்காமல் போயிடும். அதனால் 3 நியூட்ரான் வெளியே வரும்போது 2 நியூட்ரான் இழுக்கணும். அந்த மாடரேட்டர்ன்றது வேகத்தை கட்டுப்படுத்தும், இது நியூட்ரானை இழுக்கும். ஒரு நியூட்ரானத்தை வெளியே விடும். ஒரு நியூட்ரான் அட்டாக் பண்ணிச்சுன்னா ஒரு நியூட்ரான் வெளியில் வரும். இப்போ திரும்பி ஒரு யூரானத்தை அந்த அட்டாக் பண்ணோம், அங்கே 3 வந்துச்சுன்னா 2 இழுத்துரும். அதை தான் சொல்கிறோம். அதை என்ன செய்யும்? கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்தப்பட்ட ராடுனா களின்னு சொல்லுவாங்க, இல்லை குச்சின்னு சொல்லுவாங்க. ராட்னா ஒரு கம்பின்னு அர்த்தம், ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு கூலண்ட்னா குளிர் ஊட்டுவது, அது ரைட்டா. கூலண்ட் என்னது? குளிர்விப்பான். குளிர்விக்கிறது தானே கூலண்ட். கூலண்ட்னா குளிர்விப்பான், குளிர்விக்கும் பொருள், ரைட்டா. சாதனம், பார்ட்ஸ், ரைட்டா. அடுத்து ப்ரொடெக்ஷன் வால் பாதுகாப்பு சுவர். பாதுகாப்பு சொன்னால் சட்டி இருக்குது, சட்டி தான் பாதுகாப்பு சுவர். சுற்றி சட்டி மாதிரி உள்ள சோற போடுறது இல்லையா? அப்போ இந்த உலை தான் பாதுகாப்பு சுவர். எது? அந்த அணுக்கரு உலைன்றையில் அது சுற்றி செவர் மாதிரி உலை தானே சுற்றி இருக்குது, செவர் தான் சொல்கிறான். அந்த அணுக்கரு உலைக்கே சுற்றி எதில் நீ பண்ணியிருக்க, லீடில் தான் பண்ணணும், வேறு எதுலையும் பண்ணக்கூடாது. அதுதான் பாதுகாப்பு சுவர், ரைட்டா. இப்போது இதை பாருங்கள், என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். ஃபியூல்ன்றது என்னது அப்படின்னா ஃபிஷல் மெட்டீரியல்னால் பிளவு பொருள், பிளவு எலிமெண்ட்னா தனிமம், மெட்டீரியல் பொருள். அப்போ ஒரு பிளவுபடும் பொருள் என்னது? அணு பிளவுபடுதல், ரைட்டா. ஃபிஷன்னாலே பிளவுபடுதல், ஃபியூஷன்னா இணைதல், ரைட்டா. அப்போ இதில் நீக்கல் ஸ்டெபிளாக இருக்காது, பிரிஞ்சு போகும், ரைட்டா. அப்போ ஃபிஷல் மெட்டீரியல்னா பிளவுபடும் பொருள். அப்போ அந்த பிளவுபடும் பொருளானது யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது. எவ்வாறாக? ஆஸ் ஏ ஃபியூல்னா அதாவது அதுக்கு உண்டான எனர்ஜிக்கு. ஃபியூல்னா என்ன சொல்லுவாங்க? அதாவது ஃபியூல்னு எரிபொருள், ரைட்டா. ஃபியூலை எரிபொருளாக இந்த நியூக்ளியர் ரியாக்டரில் எதை யூஸ் பண்ணுறாங்க? ஃபிஷன் மெட்டீரியல்னா பிளவுபடும் மெட்டீரியல் பொருளை தான் எரிபொருளாக உபயோகப்படுத்துகிறார்கள். அது இருந்தால் யுரேனியம் தான் பிளவுபடும் பொருள், ரேடியம் பிளவுபடும் பொருள். அப்போ இது தான் எரிபொருள். இது இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் வெறும் ரியாக்டரை வச்சுட்டு என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் யுரேனியம் தானே பிரிக்குது, இதுதானே உனக்கு வெப்பத்தை உண்டாக்குது. அதான் இதுதான் ஃபியூல், எரிபொருள் என்று சொல்லுகிறார்கள். அடுத்து நெக்ஸ்ட்டு, த காமன்லி யூஸ்டு ஃபியூல் மெட்டீரியல் இஸ் யுரேனியம். அதாவது பொதுவாக உபயோகப்படுத்தக்கூடிய ஃபியூஸ் மெட்டீரியல்ன்றது என்னது? எரிபொருள். என்னவாக இருக்கிறது? யுரேனியமாக இருக்கிறது. அடுத்து மாடரேட்டர்னு என்னது? என்ன சொன்னால் மாடரேட்டர் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? அதில் ஞாபகம் இருக்கு இல்லையா? அப்போ மாடரேட்டர்னா என்னென்னு பாருங்கள், ரைட்டா. மாடரேட்டர் அப்படின்னு சொன்னால் தனிப்பான்கள் அப்படின்னா, அப்போ வேகமாக ஒரு பஸ்ஸு போயிட்டுருக்குன்னா ஸ்பீடு பிரேக்கை போட்டு கொஞ்சம் வேகத்தை குறைக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இதனோட வேகம் அதிகமாக இருக்கும்போது தனிப்பான்கள் வேகத்தை குறைக்கிறது, ரைட்டா. அப்போது மாடரேட்டர்னால் தனிப்பான்கள்னு அர்த்தம். மாடரேட்டர் இஸ் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்கு? டு ஸ்லோ டவுன்னா அதை ஸ்பீடை கம்மி பண்ணுறதுக்கு, குறைப்பதற்கு, வேகத்தை குறைப்பது. ஸ்லோ டவுன் ஹை எனர்ஜி நியூட்ரான்ஸ் அப்படின்னா அதிகமான ஆற்றலை கொண்ட நியூட்ரான்களை வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. வேகத்தை தான் கட்டுப்படுத்துது, நியூட்ரான் அப்சர்வ் பண்ணலை, அதோட வேகத்தை கட்டுப்படுத்துகிறது. இந்த மாடரேட்டர்னா தவிப்பான்கள், ரைட்டா. தனிப்பான்கள்னு சொல்லலாம். தனிப்பான்கள் குறைக்கிறது. அது என்ன செய்யுது? மாடரேட்டர் யூஸ் உபயோகப்படுத்தப்படுது டு ஸ்லோ டவுன், குறைப்பதற்காக வேண்டி. எதை? ஹை எனர்ஜி நியூட்ரான்னா அதிகமான ஆற்றலை கொண்ட நியூட்ரானின் ஆற்றலை குறைப்பதற்காக வேண்டி இவை பயன்படுத்தப்படுகின்றன, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு டு ப்ரொவைட், இது எதுக்கு அந்த மாதிரி ஆற்றலை குறைக்கிறாங்கன்னா டு ப்ரொவைட் ஸ்லோ டாட்டா, ஆற்றலை குறைத்து என்னத்தை வழங்குறாங்க? டு ப்ரொவைட் ஸ்லோ எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு, ஸ்லோ நியூட்ரான்ஸ் அப்படின்னா வேகம் கம்மியாக உள்ள நியூட்ரானை வழங்குகிறது. அதிகமான எனர்ஜி உள்ள நியூட்ரான்களின் வேகத்தை கம்மி பண்ணி ஸ்லோ டவுன் கம்மி பண்ணி அதோட ஆற்றலை கம்மி பண்ணி, வேகம் இல்லை, அதிகமான ஆற்றல் உள்ள நியூட்ரான்களை அதோட ஆற்றலை கம்மி பண்ணி மிக கம்மியான ஆற்றல் உள்ள நியூட்ரான்களை கொடுக்கிறார்கள். அதற்கு இது பயன்படுகிறது, ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு இது வேகத்தை தான், இது எனர்ஜி தான் குறைக்கும், ரைட்டா. நியூட்ரான்களை உரியாது, எனர்ஜி அதிகமாக உள்ள நியூட்ரான்கள் எனர்ஜியை குறைக்கும், ரைட்டா. அடுத்து இதுக்கு எது பயன்படுத்துகிறாங்க? இந்த குறைப்பதற்கு மாடரேட்டருக்கு எந்த பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த மாதிரி எனர்ஜியை குறைப்பதற்கு கிராஃபைட் அண்டு ஹெவி வாட்டர் ஆர் காமன்லி யூஸ்டு மாடரேட்டர்ஸ். அப்படின்னா கிராஃபைட்ன்ற ஒரு பொருள் மற்றும் அதிகமான தண்ணி, ஹெவி வாட்டர் அப்படின்னா அதிகமான தண்ணி,
தண்ணியும் ஆர் காமன்லி பொதுவாக உபயோகப்படுத்துகிறார்கள் எதில் மாடரேட்டரில் தனிப்பான்களில் கிராஃபைட்டையும் அதிக அளவு தண்ணியையும் இதை எனர்ஜியை குறைப்பதற்கு நியூட்ரான்களின் எனர்ஜியை குறைப்பதற்கு உபயோகப்படுத்துகிறார்கள். அடுத்து கண்ட்ரோல் ராட்னா என்னது? கண்ட்ரோல் ராட்னா கட்டுப்படுத்தும் கம்பின்னு அர்த்தம், ரைட்டா? கட்டுப்படுத்தும் கம்பி. அப்போ இந்த கட்டுப்படுத்தும் கம்பி என்ன செய்யுதுன்னா கண்ட்ரோல் ராட் ஆர் யூஸ்டு, இது உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்காக வேண்டிய டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்படின்னா எண்ணிக்கையை 1 3 ஆகுது 3 9 ஆகுதுல்ல, இந்த எண்ணிக்கையை எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணால் நிர்வகிக்கணும். அது எப்படி? 1 3 ஆகிறத 1 தான் ஆகணும், மீதி 2 இப்படி இழுத்து வச்சுக்கணும், நம்ம எடுத்து வச்சுக்கணும். அது வினை விடக்கூடாது. அப்போ 1 ஆகும், திரும்பி இந்த 1 போய் இன்னொரு யுரேனியத்து மேலே மோதும், அது பிறகு 3 தான் கொடுக்கும், பிறகு அதில் 2 நம்ம இழுத்து வச்சுக்கணும். அப்போ தான் உனக்கு வெப்பம் சீராக இருக்கும். இல்லைன்னா 1 3 ஆகும், 3 9 ஆகும், 9 27 ஆகும், அப்படி மல்டிப்ளை பண்ணி ஒரு செகண்டில் வந்து அந்த ஊரே காலி, ரைட்டா? அதனால் என்னது கண்ட்ரோல் ராட் ஆர் யூஸ் உபயோகப்படுத்தப்படுகின்றன எதற்கு? டு கண்ட்ரோல் த நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ். அப்படின்னா நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கண்ட்ரோல் பண்ண குறைக்க இந்த கண்ட்ரோல் ராட் பயன்படுத்த, இந்த கண்ட்ரோல்னால் குறைக்கன்னு வச்சுக்கோ, குறைக்க கண்ட்ரோல் ராடு பயன்படுத்தப்படுகிறது. கண்ட்ரோல் ராட்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்டுப்படுத்தும் ராடு. அப்படின்னா இந்த கண்ட்ரோல்னா குறைக்கன்னு வச்சுக்கோ. இன் ஆர்டர் டு, எதற்காக வேண்டி? டு ஹேவ் சஸ்டெயின்டு செயின் ரியாக்ஷன். சஸ்டெயின்டு நீடித்த தொடர் வினை, அது நீடிச்சு போயிட்டே இருக்கும், ஒன்றா போயிட்டே இருக்கும். 2 நீ இழுத்துக்கிட்டே இரு, ஒன்றுலையும் 3 வரும், 2 இழுத்துரு, 1 போக திரும்பி அட்டாக் பண்ணோம், அப்போ அதில் 3 2 இழுத்துட்டே இரு, அப்போ சீராக போகும். இன் ஆர்டர் எதற்காக வேண்டிய? டு சஸ்டெயின்னா நீடித்த செயின் ரியாக்ஷன். இது யுரேனியமில் செயின் ரியாக்ஷன் தான். செயினா தொடர் வினையில் இதை நியூட்ரான்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள். மோஸ்ட்லி என்னது? போரான் ஆர் காட்மியம் ராட்ஸ் ஆர் யூஸ்டு. அப்படின்னா இன் கண்ட்ரோல் ராட்ஸ். அப்படின்னா இந்த கண்ட்ரோல் ராட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, கட்டுப்படுத்தும் கம்பின்னு சொல்கிறோம்ல, இதில் எதை யூஸ் பண்ணுறாங்கன்னா போரானையும் காட்மியத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது மோஸ்ட்லி அதிகமாக, அதாவது மோஸ்ட்லி மேக்ஸிமம் இந்த தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதையும் அதான் மோஸ்ட்லின்னு சொல்கிறான். மோஸ்ட்லின்னு என்னது? அதிக அளவு இல்லை, அதிகமாக இதை தான் பயன்படுத்துகிறாங்க, வேறு எதையும் பயன்படுத்துறது இல்லை. மோஸ்ட்லி போரான் அண்ட் காட்மியம் ராட்ஸ், போரான் கம்பிகள் மற்றும் காட்மியம் கம்பிகள் ஆர் யூஸ் உபயோகப்படுத்தப்படுகின்றன அஸ் ஏ கண்ட்ரோல் ராட்ஸ். அப்படின்னா கண்ட்ரோல்னால் நிர்வகிக்கும், அதாவது என்னது? கட்டுப்படுத்தும் கம்பிகளாக பயன்படுத்தப்படுகின்றன. இது என்ன? இழுத்துரும். 3 நியூட்ரான் வந்து 2 இழுத்து வச்சுக்கிறோம், செயல்புரிய விடாது. வேறு அந்த 1 நியூட்ரான் மட்டும் போய் இன்னொரு யுரேனியத்தை அட்டாக் பண்ணோம், அதில் ஒரு 3 வரும், அப்போ அதில் 2 இழுத்து வச்சுக்கணும். இப்படியே வினை போய்கிட்டே இருக்கும், இதுவும் அது வினையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், ரைட்டா? அதுதான் சொல்கிறான். அடுத்து என்ன சொல்கிறான்னா தே அப்சார்வ் த நியூட்ரான்ஸ். கடைசியில் போட்டால தே அப்சார்வ்னா கவர்ந்திழுக்கும். தே அப்சார்வ்னா கவர்ந்திழுக்கும். இந்த ராடுக அதில் வெளிவர நியூட்ரான்களை கவர்ந்து இழுத்துரும். அதை மொத்தம் 3க்கு 3 கவர்ந்து இழுக்காது, 1 விட்டுரும். 1 அட்டாக் பண்ணிச்சுன்னா 1 விடும், மீது 2 கவர்ந்து இழுத்துரும். 3 வருது இல்லையா, 2 கவர்ந்து இழுத்துரும், ரைட்டா? அடுத்து கூலண்ட்னா குளிர்விப்பான். கூலண்ட்டுன்னு என்னது? குளிர்விப்பான் தானே கூலண்ட்டுன்னு அர்த்தம். குளிர்விப்பான் இது எப்படி குளிர்விக்குன்னு பார்ப்போம். A coolant is used, கூலண்ட் உபயோகப்படுத்தப்படுகிறது டு ரிமூவ் த ஹீட் ப்ரொடியூஸ் இன் த ரியாக்டர். அப்படின்னா ரியாக்டர் கோர்னா நடுவில், ரைட்டா? ரியாக்டர்னா அணு உலை, கோர்னா நடுவில், சென்டரில், அந்த ரியாக்டருக்கு அணு உலைக்கு நடுவில், ரைட்டா? அப்போ இந்த கூலண்ட் குளிர்விப்பான் இஸ் யூஸ் உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்கு? டு ரிமூவ் த ஹீட். வந்து அதில் வெப்பம் வரும், நம்ம ஆற்றல் மட்டும் எடுத்துக்கணும், அதை எனர்ஜியை நீராவி எடுத்துக்கிறணும். ஆனால் இந்த வெப்பத்தை கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதிகமாக வரும்போது கம்மி பண்ணணும். அதுக்கு தான் இந்த கூலண்ட் வச்சுருக்காங்க. கூலண்ட் இஸ் யூஸ் குளிர்விப்பான், இது குளிர்விக்கு தானே வேலை. யூஸ் உபயோகப்படுத்தப்படுது டு ரிமூவ் த ஹீட். அப்படின்னா வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக இது பயன்படுத்தப்படுகிறது. அந்த வெப்பம் எப்போ உண்டாகுது? ப்ரொடியூஸ்டு இந்த ரியாக்டர் கோர்னால் அந்த அணு உலைக்கு நடுவில் உண்டாகக்கூடிய வெப்பத்தை வெளியேற்றுவதற்காக இந்த குளிர்விப்பான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து செகண்டு கமா போட்டிருக்கேன் பார்த்துக்கோ. அடுத்து டு ப்ரொடியூஸ் ஸ்டீம். அப்படின்னா அதற்கு இது எதுக்கு வெப்பத்தை வெளியேற்றுறாங்கன்னு சொன்னால் டு ப்ரொடியூஸ் ஸ்டீம், ஆவியை உண்டாக்குவதற்காக, இந்த வெப்பத்தை வெளியேற்றுவதற்கு தான் இந்த கூலண்ட் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கடுத்து என்ன செய்யுது? டு ப்ரொடியூஸ் ஸ்டீம்னா நீராவி வந்து வந்துக்கிட்டு இருக்கும். அந்த ஆவியில் இப்போ நீ பார்த்துருக்க, நீ சோறு சமைக்கும் போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா தட்டு தடன்னு அடிக்கும், பார்த்துருக்கியா? அரிசி கீழே தான் இருக்கும், அந்த நீராவி வந்து மேலே வந்து அந்த தட்டை தூக்கி விடும். நீ பேசாமல் இந்த தட்டை தூக்கி எரிஞ்சிடும், பார்த்துருக்கியா?
நீ சோறை சமைக்கும்போது சூட் பண்ணிட்டே இரு, அந்த தண்ணியில் உள்ள தண்ணி சூடாகி சரி ஆவி வெளியில் வரும். வெளியே போக முடியலன்னா அந்த தட்டையை தூக்கி வெளியில் கடைசிடும். அப்போ அந்த 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 நீராவிக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அப்போ நீராவியை மட்டும் இது விடும், இதை அந்த ஹீட்டை வந்து தணிச்சிரும். டு ப்ரொடியூஸ் ஸ்டீம்னா நீராவியை விட்டுரும். நீராவி என்ன செய்யும்னா பெரிய டர்பைன் வச்சுருப்பாங்க, அந்த டர்பைனில் போய் மோதும் போது என்ன ஆகுனா அந்த டர்பைன் சுற்ற ஆரம்பிக்கும். ரைட்டா, ஆட்டோமேட்டிக் எதுவும் இல்லாமல் இந்த ஸ்டீம் மோதின உடனே அது சுற்ற ஆரம்பிக்கும். அந்த டர்பைன்னா ஒரு சுற்றுற ஒரு இயந்திரம். அது சுற்ற வைக்கிறதுக்கு எந்த இது தேவை, இந்த நீராவியே போதும் சுற்ற வைக்கும். அதுக்குள்ளே பெரிய டர்பைனாக இருக்கும், அதுக்குள்ளே பூரா மேக்னெட்டு காயிலெலாம் பொருத்திருப்பாங்க. அப்போ இது சுற்றும் போது டர்பைனு இந்த நீராவியால் அதுக்குள்ளேருந்து கரண்ட் வெளியில் வரும். அந்த கரண்ட் தான் நம்ம ஊருக்கு வரும், அதுக்கு அட்டாமிக் கரண்ட்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதான் ஏன் சார் டு ப்ரொடியூஸ் ஸ்டீமை உண்டாக்குறதுக்காக வேண்டி இந்த ஹீட்டை இது தணிக்குது அப்படின்றான். அடுத்தது இந்த ஸ்டீம் இஸ் யூஸ், இந்த ஸ்டீம் எதற்கு பயன்படுகிறது, இஸ் யூஸ் டு ரன் டர்பைனை ஓட வைப்பதற்காக வேண்டி. ரைட்டா, டர்பைனை என்ன செய்யுது, இது ஓட வைக்கிறது. டர்பைன் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் காற்று அதை காற்றடிக்கும் போது காற்றால் இயங்கும் இயந்திரம் அப்படின்னா ஸ்டீம் இருக்குல்ல, அது காற்றால் இயங்கும் இயந்திரம்னு சொல்லுவாங்க. ரைட்டா, அதுதான் இது உண்மையான மீனிங் என்னன்னு சொன்னால் விசையாழின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ரீம் போகும்போது அந்த ரெக்கை சுற்ற ஆரம்பிச்சிடும். ரைட்டா, அதான் காற்றால் இயங்கும் டர்பைன் இன் ஆர்டர் டு, எதற்காக வேண்டிய அது இயங்குது, இந்த ஸ்ட்ரீம் போய் அதில் மோதணும், அது இயங்கணும்னு என்ன உண்டாகுது, இன் ஆர்டர், அதன் காரணமாக அது சுற்றுது. இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை உண்டாக்குவதற்காக வேண்டி ஸ்ட்ரீமை டர்பைனில் பாய்ச்சி டர்பைனை சுற்ற வைக்கிறாங்க. அது சுற்றின உடனே மின்சாரம் உண்டாகிறது. நல்லா பார்த்துக்கலாம். இந்த ஸ்டீம் இஸ் யூஸ்னு இந்த நீராவி உபயோகப்படுத்தப்படுகிறது எதற்கு, டு ரன் த டர்பைனை ஓட வைக்க வேண்டி. அது ஓடின ஒன்று என்ன இருக்குது, இன் ஆர்டர், அதன் காரணமாக என்ன ஆகுது, டு ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரம் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா, அடுத்து வாட்டர் ஏர் அண்ட் ஹீலியம் ஆர் சம் ஆஃப் த கூலன்ஸ். அப்படி இந்த கூலண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள் என்ன தெரியுமா, தண்ணி அல்லது காற்று, சாதாரண காற்று, ஸ்டீம் கிடையாது. அண்டு ஹீலியம், இந்த மூணையும் நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம், இந்த கூலண்ட்டில் பயன்படுத்துகிறோம், கூல் பண்ணுறதுக்காக வேண்டி அப்படிங்களா. அடுத்து ப்ரொடெக்ஷன் வால் அப்படின்னா பாதுகாப்பு சுவர். பாதுகாப்புனா அந்த டர்பைன், அந்த இது இருக்குது இல்லையா, உலை, அந்த கண்டெய்னர் மாதிரி உலை இருக்குல்ல, உலை எதால் ஆனது. ரைட்டா, அந்த சுவரெல்லாம் அந்த உலையோட சுவர் உள்ள நம்ம யூரேனியத்தை போடுறோம்ல, போடும்போது அது அந்த சுவத்தை வெடிச்சிட்டு வந்துடக்கூடாது இல்லையா, அந்த பாத்திரத்தை வெடிச்சிட்டு வந்துடக்கூடாது இல்லையா, அப்போ அந்த பாத்திரத்தோட சுவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு போட்டான். ப்ரொடெக்ஷன் அந்த சுவர்கள். ரைட்டா, எப்படி இருக்குன்னா திக்கு ப்ரொடெக்ஷன் என்னது, சுவர்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா, தடுப்பு சுவர்னு சொல்லுவாங்க. அது அந்த அந்த உலையில் தடுப்பு தானே இருக்குது, இல்லைன்னா யூரேனியம் வெளியே வந்துடும் இல்லையா, அப்போ தடுப்பு சுவர்னு சொல்லுவாங்க. திக் கான்கிரீட் லிட் அப்படின்னா லிட் வால் இஸ் பில்ட் அரவுண்ட் த நியூக்ளியர் ரியாக்டர். அப்படின்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலையில் வந்து தடிமனான திக்குன்னு தடிமனான கான்கிரீட், நல்ல கெட்டியாக தடிமனான, கான்கிரீட்னு கெட்டியான, திக்குன்னு தடிமனான மற்றும் கெட்டியான லீட்னு காரியத்தாலான, காரியம் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளாலான வால், அதனோட சுவர் இஸ் பில்ட் கட்டப்பட்டுள்ளது. அரவுண்ட் எப்போ, அரவுண்டு நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ன்றது அணு உலையை சுற்றி எதை கட்டியிருக்காங்க, லிட்டால் ஆன தடிமனான மற்றும் கான்கிரீட், தடிமனான திக்கு, அந்த கான்கிரீட்னா வலுவான, லிட் காரியத்தாலான ஒரு பொருளால் கட்டப்பட்டுள்ளது. இன்னாடர் எதற்காக வேண்டி நம்ம கட்டியிருக்கோம், இன்னாடர் அதற்காக வேண்டி. இன்னாடர்னா அதன் காரணமாக, எதற்கு இது கட்டப்பட்டுள்ளது, இன்னாடர்னு அதன் காரணமாக. டு ப்ரிவெண்ட் த ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ், டு ப்ரிவெண்ட் தடுப்பதற்கு. இது ஏன் இவ்வளோ தடிமனை கட்டியிருக்கோம்னு சொன்னால் லிட்டில் டு இன்னாடர்னு அதன் காரணமாக கட்டியிருக்கோம். இதன் காரணமாக டு ப்ரிவெண்ட் தடுப்பதற்கு. எதை தடுப்பது, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன்ஸ் அப்படின்னா அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய, தீங்கு விளைவிக்கக்கூடிய எது, ரேடியேஷன் என்னது, கதிர்வீச்சை தடுப்பதற்காக வேண்டி, வெளியில் போகாமல் தடுப்பதற்காக வேண்டி இந்த சுவர்கள் கட்டப்பட்டுள்ளது. ஃப்ரம் எஸ்கேப்பிங், அது என்ன, ஹார்ம்ஃபுல் ரேடியேஷன், அதாவது தீங்கு விளைவிக்கக்கூடிய கதிர்வீச்சுகள் என்ன செய்யும்னா ஃப்ரம் எஸ்கேப்பிங், அங்கேருந்து ஓடி போயிடும், தப்பித்து செல்லாமல் இருப்பதற்கு. ஃப்ரம் எஸ்கேப்பிங் இன்டு த என்வைரன்மெண்ட், சுற்றுச்சூழலில் இந்த கண்டெய்னர், இந்த உலையிலிருந்து தப்பித்து செல்லாமல் இருப்பதற்காக வேண்டி இது கடினமான வாளால் கட்டப்பட்டுள்ளது. ரைட்டா, அடுத்த இந்த படத்தை பார்த்துக்கோங்க.
அடுத்து நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா இந்த நியூக்ளியர் அணு உலையின் பயன்கள் என்ன அப்படின்னு பார்ப்போம். ரைட்டா, நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் ஒய்ட்லி யூஸ்டு இன் பவர் ஜெனரேஷன் அப்படின்னா அணு உலைகள் ஆர் ஒய்ட்லினா பரவலாக உபயோகப்படுத்தப்படுகிறது. யூஸ்டு இன் பவர் ஜெனரேஷன். பவர்னால எலக்ட்ரிசிட்டி. ரைட்டா, பவர் எலக்ட்ரிசிட்டி உண்டாக்குவதற்காக வேண்டி இவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தே ஆர் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ் ரேடியோ ஐசோட்டோப்ஸ் கேட்டோம் இல்லையா, அக்ரிகல்ச்சரில் யூஸ் ஆகுது, மெடிக்கலில் யூஸ் ஆகுது, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. ரைட்டா, அதை தயாரிக்கிறதுக்காக வேண்டி இது பயன்படுத்தப்படுகிறது. அது நியூக்ளியர் ரியாக்டர். தே ஆர்னு எதை குறிக்குது? நியூக்ளியர் ரியாக்டர் குறிக்குது. தே ஆர் ஆல்சோ யூஸ்டு நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் ஆல்சோ யூஸ்டு டு ப்ரொடியூஸ்னா உற்பத்தி செய்ய ரேடியோ ஐசோட்டோப் கதிரியக்க ஐசோட்டோப்புகளை தயாரிப்பதற்காக வேண்டி இந்த நியூக்ளியர் ரியாக்டர் பயன்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த கதிரியக்க ஐசோட்டோப்புகள் என்ன வேலை செய்யுது? விச் எதை குறிக்குது? கதிரியக்க ஐசோட்டோப்புகளை குறிக்குது. நியூக்ளியர் ரேடியோ ஐசோட்டோப்பை குறிக்கிறது. விச் ஆர் யூஸ்டு உபயோகப்படுத்தப்படுகிறது இன் எ வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். பலதரப்பட்ட வேலைகளில் வெரைட்டினா பலதரப்பட்ட வேலைகளில். இப்போ மெடிக்கலில் யூஸ் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணுறோம், எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணுறோம் நல்லதுக்காக வேண்டி. ரைட்டா, பலதரப்பட்ட அப்ளிகேஷன்ஸ்னால் செயல்முறைகளில். வெரைட்டினா பலதரப்பட்ட செயல்முறைகளில் நாம் பயன்படுத்துகிறோம். ரைட்டா, சில ரியாக்டர்ஸ் ஹெல்ப்ஸஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறது. எதற்கு? டு டூ ரிசர்ச் டு த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா சில உலைகள் அணு உலைகள் ஹெல்பஸ் நம்மளுக்கு உதவி செய்கிறது. எதற்காக வேண்டி? டு செய்ய வேண்டி, ரிசர்ச் ஆராய்ச்சி செய்ய வேண்டி, இந்த அணுவை பற்றி ஆராய்ச்சி செய்கிறதுக்காக இந்த ரியாக்டர்ஸ் நம்மளுக்கு உதவி பண்ணுகிறது. இந்த ஃபீல்ட் ஆஃப் எந்த துறையில்? இந்த ஃபீல்ட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அப்படின்னா அணு இயற்பியல் என்ற பாடத்தில் அதை ஆராய்ச்சி செய்வதற்காக ஃபீல்டுனா துறை, அணு இயற்பியல் துறையில் ஆராய்ச்சி செய்வதற்கு ஆராய்ச்சி செய்வதற்கு இந்த ரியாக்டர்ஸ் பயன்படுகிறது. அடுத்து பிரீடர் ரியாக்டர்னா என்ன சொன்னால் பிரீட்னா வளர்ப்பு. ரைட்டா, பிரீடர் ரியாக்டர் என்னது? உற்பத்தி உலை. ரைட்டா, பிரீடர்னா உற்பத்தி உலை. ரைட்டா, இப்போது பிரீடர் ரியாக்டர்ஸ் ஆர் யூஸ்டு அப்படின்னா உற்பத்தி உலைகள் உபயோகப்படுத்தப்படுகிறது. டு கன்வெர்ட்னா மாற்றுவதற்காக வேண்டி. எதை மாற்றுவதற்காக வேண்டி? நான் ரினியூவபிள் மெட்டீரியல் இன்ட்டு ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னா ஃபிஷன் ஆகாத மெட்டீரியலை நம்ம ஃபிஷன் ஆகிற மெட்டீரியலை மாற்றி காமிச்சோம்ல, படிச்சிருக்கோம் இல்லையா, அதை நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னா ஃபிஷன்னா என்னது? பிளவுபடாத எலிமெண்ட்டுகளை பிளவுக்கு உட்படும் இன்ட்டு கன்வெர்ட்னா எதை மாற்ற? நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படின்னா பிளவுக்கு உட்படாத மெட்டீரியல்களை மாற்ற டு ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்படி பிளவுபடும் மெட்டீரியலாக மாற்ற இந்த பிரீடர் ரியாக்டர் பயன்படுகிறது. அப்போ நியூக்ளியர் பவர் பிளான்ட்ஸ் இன் இந்தியா அப்படின்னு சொன்னால் அதாவது நியூக்ளியர் அணு உலைகள் பிளான்ட்னா அணு உலையின் பிளான்ட்ன்றது அதோடைய மொத்தம் சேர்ந்து பிளான்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட்ஸு இந்தியாவில் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்தியா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்னு சொன்னால் இந்தியா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் ஆகஸ்ட் 1948 அப்படின்றான். அப்போ இந்தியா அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அப்படின்றது எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1948. அது 1948 உண்டாக்கப்பட்டது. இது இந்திய அணுசக்தி ஆணையம். இந்தியா ரைட்டா, அட்டாமிக்கின் அணுசக்தி எனர்ஜின சக்தி கமிஷன் ஆணையம். இந்தியா அட்டாமிக்கின் எனர்ஜின சக்தி ஆற்றல், இந்த சக்தின்னு போட்டுக்கோ, அணுசக்தி கமிஷன் என்னது? ஆணையம். இது எப்போ உண்டாக்கப்பட்டது? எஸ்டாப்ளிஷ் நிறுவப்பட்டது இன் ஆகஸ்ட் 1948 ஆகஸ்ட் 1948 நிறுவப்பட்டது. யாரால்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் எந்த துறையால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எந்த துறைன்னு சொன்னால் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி அட் பம்பாயில் உள்ள இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டியால் எது நிறுவப்பட்டது? அந்த பம்பாய் அதாவது அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். ரைட்டா, அது நிறுவப்பட்டது. ரைட்டா, எதால் டிபார்ட்மெண்ட் இதுதான் நிறுவிச்சு. இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி தான் எதை நிறுவிச்சு? இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை இது உண்டாக்கிச்சு. ரைட்டா அப்படின்றான். இப்போது
இதனோட தமிழாக்கம் என்ன? இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டின்னு சொன்னால் அதனோட அர்த்தம் என்ன? இந்திய அறிவியல். இந்தியன்னா இந்தியா, சயின்டிஃபிக்னா அறிவியல், அப்போது ரிசர்ச்னா ஆராய்ச்சி, கமிட்டினா கழகம், துறை. கமிட்டின்னு துறைன்னு வச்சுக்கோ, கழகம்னு வச்சுக்கோ, எல்லாம் ஒன்று தான். ரைட்டா? கமிட்டினா துறைன்னு வச்சுக்கோ. இந்தியா அறிவியல் ஆராய்ச்சி துறை இன் அட் பம்பாயில் இருந்து இது இதை நிரூபிச்சு இந்தியன் அட்டாமிக் எனர்ஜியை 1948 நிரூபிச்சு. ரைட்டா? உண்டாக்கிச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு நவ் இன் பம்பாய் தான் இப்போ மும்பைன்னு சொல்கிறாங்க. இன் மகாராஷ்டிரா, அது எங்கே இருக்குது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிறது. அப்போ இட் இஸ் த நோடல் ஏஜென்சி. அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு ஏஜென்சி அப்படின்னு சொல்கிறோம். ஏஜென்சின்னு சொன்னால் ஒருங்கிணைந்த, நோடல்னு ஒருங்கிணைந்த முகவர்னு சொல்லுவாங்க. நோடல் ஏஜென்சினா ஒரு முக்கியமான ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு அமைப்பு அப்படின்பாங்க. ரைட்டா? நோடல்னால் ஒருங்கிணைந்த. இது நோடல்ன்றது ஒருங்கிணைந்தன்னு அர்த்தம். அதாவது முக்கியம்னு சொல்லலாம், ஒருங்கிணைந்தன்னு சொல்லலாம். இது இருக்கிறது. எவ்வாறாக இருக்கிறது? இந்த சயின்டிஃபிக் ரிசர்ச்சு, இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கமிட்டி இருக்கிறது. அதைத்தான் குறிக்குது. இட் இஸ் எ நோடல் ஏஜென்சி. அப்படின்னா ஒருங்கிணைந்த முகவராக இருக்கிறது. முகவர்னு என்னது? ஏஜென்சின்றது ஒரு அலுவலகமாக இருக்கிறது. எதற்கு? ஃபார் ஆல் ரிசர்ச் டன் இன் த ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. அப்படின்னா எல்லா ஆராய்ச்சிகளுக்கும் டன் இன் த ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி. டன்னா எல்லா ஆராய்ச்சிகள் செய்வதற்கும் எங்கே செய்வதற்கு? இந்த ஃபீல்ட் ஆஃப் அட்டாமிக் எனர்ஜி, அந்த துறையில் செய்வதற்கு. அட்டாமிக் எனர்ஜின்னு சொன்னால் அணு ஆற்றலில் என்ற துறையில் ரிசர்ச் ஆராய்ச்சி மேற்கொள்வதற்கு இது ஒரு முக்கியமான அலுவலகமாக இருக்கிறது. ஏஜென்சினா அலுவலகம் வச்சுக்கோ. ரைட்டா? நெக்ஸ்ட்டு டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா. டாக்டர் அவர் ஒருத்தர். ரைட்டா? ஒரு சயின்டிஸ்ட்டு, அணுவில் ஒரு பெரிய விஞ்ஞானி. டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா வாஸ் ஃபர்ஸ்ட் சேர்மன் ஆஃப் இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன். அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு இந்திய அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு முதல் தலைவராக இருந்தார். ரைட்டா? இந்தியா அணு ஆற்றல் அமைப்புக்கு அவர் தான் முதல்ல சேர்மன், தலைவராக இருந்தார். ரைட்டா? ஆகிறது நவ் இட் இஸ் நோன் அஸ் பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர். இப்போ அதை நாம் எவ்வாறு அழைக்கிறோம்? அந்த இடத்த பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் என்று அழைக்கிறோம். இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனை இப்போ எப்படி அழைக்கிறோம்? இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு யார் தலைவராக இருந்தார்? ஹோமி ஜஹாங்கீர் பாபா. இப்போது அவர் பேர்லேயே, பாபா பேர்லேயே இந்த கமிஷன் மாறிடுச்சு. இந்தியன் அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் என்பது எவ்வாறாக மாறிவிட்டது? பாபா அட்டாமிக் எனர்ஜி சென்டர். கமிஷன் சென்டராக மாறிடுச்சு. இந்தியன் பாபாவாக மாறிச்சுன்னு அவர் பேர்லேயே இதை வச்சுட்டாங்க. அடுத்து நியூக்ளியர் பவர் இஸ் த ஃபிஃப்த் லார்ஜஸ்ட். ஃபிஃப்த்துனா 5வது சோர்ஸ் ஆஃப் பவர் ஆஃப் இந்தியா. அப்படின்னா இந்த நியூக்ளியர் அணுசக்தி, அணு ஆற்றல் சக்தினா பவர்னு என்னது? கரண்ட்டு. நியூக்ளியர் அணு மூலியமாக கரண்ட்டு தயார் பண்ணுறது. இந்தியாவில் எல்லாத்துக்கும் தண்ணியில் தயார் பண்ணுறான், கோலில் தயார் பண்ணுறான், சோலார் பேனலில் தயார் பண்ணுறான், அணுவில் தயார் பண்ணுறான், எல்லாத்துலேயும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கான் கரண்ட்டு. அப்போ இந்த அணுவில் தயார் பண்ணுற கரண்ட்டு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குது? அப்படின்னா அணு பவர், அப்படின்னா அணு மின்சாரம் இருக்கிறது. ஃபிஃப்த் லார்ஜஸ்ட் சோர்ஸ் பவர் ஆஃப் இந்தியா. அப்படின்னா 5வது இடத்துல இருக்குது. ஃபிஃப்த்துனா 5வது லார்ஜஸ்ட், பெரிய மூலதனமாக இருக்கிறது. இப்போ எதுக்கு? ஃபிஃப்த்து சோர்ஸ் ஆஃப் பவர். அப்படின்னா பவர்னா எலக்ட்ரிசிட்டி, அந்த மின்சாரத்துக்கு தயார் பண்ணுறதுல 5வது இடத்துல இந்தியாவில் இருக்கிறது. மீதி 4 இடத்துல வேறு இருக்குது. தண்ணியில் தயார் பண்ணுவாங்க, காற்றுல தயார் பண்ணுவாங்க, காற்றடிக்கும் போது தயார் பண்ணுவாங்க, அது போகாமல் சூரிய வெப்பத்தில் தயார் பண்ணுவாங்க. அப்போ இது 5வது இடத்துல இருக்குது. ரைட்டா? அடுத்து என்ன? தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியா ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அப்போ இந்தியாவில், உலகத்தில் தான் யூஎஸ்ஏல இருந்தது, இந்தியாவில் முதல் எங்கே நிறுவனாங்கன்னா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் தாராப்பூர் என்ற இடத்துல. ரைட்டா? அதுக்கு தான் தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இன் இந்தியாவில் தாராப்பூர் என்ற இடத்துல அட்டாமிக் பவர் ஸ்டேஷன், அணு ஆற்றல் நிலையம் நிறுவப்பட்டது. அதுதான் ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன். அப்படின்னா அணு பவர் ஸ்டேஷன் என்று சொல்கிறார்கள். ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் என்று அழைக்கிறார்கள். இப்பொழுது தேர் ஆர் டோட்டல் ஆஃப் 7 பவர் ஸ்டேஷன்ஸ். இப்போது நம்மகிட்ட மொத்தம் எவ்வளோ இருக்குது? 7 பவர் ஸ்டேஷன்ஸ், அதாவது மின்சாரம் தயாரிக்கும் அணு உலைகள் இருக்கின்றன. ரைட்டா? 1 ஈச் மகாராஷ்டிரா, 1 மகாராஷ்டிராவில், அடுத்து ராஜஸ்தானில் 2, குஜராத்தில் 3, உத்தரப்பிரதேசில் 4 அண்டு 2 இன் தமிழ்நாடு. அப்போ 6 இருக்குது. ரைட்டா? மொத்தம் 7 சொன்னான். நவ் தேர் ஆர் டோட்டல் 7 பவர் ஸ்டேஷன் சொல்லிவிட்டு
1 at மகாராஷ்டிரா 1, ராஜஸ்தானில் 1, 2, குஜராத்தில் 1, 3, உத்தரப்பிரதேசில் 4 அண்ட் 2 இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் 2, 6 தான் வருது. இன்னொன்று விட்டுட்டான். அடுத்து பார்க்கலாம், நோ ப்ராப்ளம். அப்போ 7ன்னு எழுதிக்கோ, ரைட்டா. இன் தமிழ்நாடு வி ஹேவ் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் இன் கல்பாக்கம். தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி எலக்ட்ரிசிட்டி தயார் பண்ணுற நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எங்கே இருக்குதுன்னு சொன்னால், இன் தமிழ்நாட்டில் வி ஹேவ் நாம் வைத்திருக்கிறோம் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனா அணு மின் நிலையம். அணு மின் நிலையம், பவர்ன்றது மின் நிலையம் எங்கே இருக்குது? இன் கல்பாக்கம், மெட்ராஸ் பக்கத்தில் உள்ள கல்பாக்கத்தில் இருக்குது. அண்டு அதுக்கடுத்து கூடங்குளத்தில் 1 இருக்குது. அப்போ 2 பவர் ஸ்டேஷன் தமிழ்நாட்டில் இருக்குது. அப்போ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அப்சரா வாஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் பில்ட் இன் இந்தியா. அப்படின்னா ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர் அப்படின்னா அணு உலை. அப்சரா என்ற ஒரு அணு உலை தான் முதல்ல கட்டப்பட்ட, இந்தியாவில் கட்டப்பட்ட அணு உலை ஆகும், ரைட்டா. அது பவர் ஸ்டேஷன், ஃபஸ்ட்டு பவர் ஸ்டேஷன் சொன்னால் தாராப்பூர் பவர் ஸ்டேஷன்னா மின்சாரம் தயார் பண்ணுறது, ரைட்டா. அதுவும் அணு தான், ஆனால் மின்சாரத்துக்கு மட்டும் அது, ரைட்டா. இது அணு உலை, ரைட்டா. அப்சரா வாஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ரியாக்டர். இது என்னன்னா அணு உலை. அது வந்து நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அணு மின் சக்தி, அதாவது அணுவை வச்சு மின்சாரத்தை உண்டாக்குவாங்க, ரைட். அதுதான் ஃபஸ்ட்டு உண்டாக்குனது இது தாராப்பூர் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அட்டாமிக் அணு மின் பவர்னா மின் நிலையம், ரைட்டா. அதான் அதில் வந்து மின்சாரம் தயார் பண்ணுறதுல முத உண்டாக்குனது அது அங்கே. அதுக்கு முந்தி இது முதல்ல அணுவை வச்சு அணு உலை உண்டாக்குனது இங்கே அப்சரா வாஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் ரியாக்டர்னா அணு உலை பில்ட்டுன்னு கட்டப்பட்டது இந்தியாவில். அண்டு ஆசியா நவ், இந்தியாவிலையும் ஆசியா, இன் இந்தியா அண்ட் ஆசியாவிலையும் நல்ல கதை. அப்சரா வாஸ் த ஃபஸ்ட் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் அப்படின்னா அப்சரா என்பது தான் ஃபஸ்ட்டு முதல்ல கட்டப்பட்ட நியூக்ளியர் அணு உலை ஆகும். எங்கே? இன் இந்தியா அண்ட் ஆசியாவிலையோ மொத்தம் ஆசியாவிலையோ இல்லை இந்தியாவிலையோ ஃபஸ்ட்டு அப்சரா தான் கட்டியிருக்காங்க, ரைட்டா. நவ் தேர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் விச் ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியா. அப்போ 7 வந்து பவர், ரைட்டா, நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ரைட்டா. ஆனால் நியூக்ளியர் ரியாக்டர் எத்தனை? 22. இது தனி அது தனி, ரைட்டா. அது நியூக்ளியரில் ஓடுது, இது நியூக்ளியர், அது வந்து மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு மட்டும் நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், ரைட்டா, மின் நிலையம், ரைட்டா. இது நியூக்ளியர் ரியாக்டர், ரைட்டா. நியூக்ளியர் ரியாக்டர் அணு உலை, ரைட்டா. இதில் ஏகப்பட்டது தயார் பண்ணுவாங்க, ரைட்டா. அப்போது இதில் ஐசோடோப் தயார் பண்ணுவாங்க, எல்லாம் தயார் பண்ணுவாங்க. நவ் தேர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர், 22 அணு உலைகள் இருக்கின்றன. விச் ஆர் ஆப்ரேட்டிங் இன் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. இது நவ்னா இப்போது தேர் ஆர் 22 நியூக்ளியர் ரியாக்டர் இருக்கின்றன. விச் ஆர் ஆப்ரேட்டிங் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எங்கே? இன் இந்தியாவில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அப்போ அதர் ஆப்ரேட்டிங் ரியாக்டர்ஸ் ஆர், இந்த 22 தவிர இன்னும் சில ரியாக்டர்கள் இருக்கின்றன. அவை யார்? ஒன்று என்னது? சர்க்கஸ்ன்ற ஒரு ரியாக்டர் 22க்கு அடுத்து இது ஒன்று 23, ரைட்டா. அடுத்து துருவான்ற ஒரு ரியாக்டர், அடுத்து பூர்ணிமா. இந்த 3 ரியாக்டரும் இந்த 22க்கு மேலே செயல்பட்டு கொண்டு இருக்குது. அப்போ 25 இருக்குது. அடுத்த ப்ராப்ளம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.